ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாணவர்களுக்கு பிடித்த இடம் எது. அதாவது காலையில் 8 மணிக்கு இருந்துச்சு, அம்மா ப்ளீஸ் இன்னொரு 5 நிமிஷம் தூக்கிக்கிறேன்னு அப்படி கேட்குற வீடு சமைச்சு தரதா, இல்லைனா காலையில் எழுந்துச்சி யூனிஃபார்ம் போட்டு பேக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிற ஸ்கூல் நடந்தால் பார்க்க போகிறோம். அதுக்காக 2 டீம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வீடு தான் பிடித்த இடம்னு பேசுகிறதுக்காக அனஸ் வராங்க. வாங்க அனஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அட வீடு தாங்க பெஸ்ட்டு. ஸ்கூலுன்னு நினச்சாலே ஃபீவர் தாங்க வருது. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும். அதுக்குள்ளேயும் டைம் ஆச்சு, ஆட்டோ வந்துச்சுன்னு அம்மா வேற கத்துவாங்க. ஆனால் லீவு டைமில் 10 மணி வேறு ஜாலியாக தூங்கலாம். யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. வீட்டில் எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனல் பார்க்கலாம். ஆனால் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். அதில் அந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு மேஜர் சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்து சொல்லிக் கொடுக்காங்க. மேக்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் படித்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுக்கணும். இதெல்லாம் என்ன சார் லாஜிக்கு? அதனால தான் சொல்ல வீடு தான் ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. ஜஸாக்கல்லாஹ். வீடு தான் ஜாலின்னு அனஸ் சொன்னாங்க. அடுத்து எனக்கு ஸ்கூலு தான் பிடித்த இடம்னு பேசுகிறதுக்காக மின்ஹா வராங்க. வாங்க மின்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேடம், வீடு தான் ஜாலின்னு சொல்கிறாங்களே, வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் சாதிச்சிட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஸ்கூல் போனால் எனக்கு மேம் ஸ்டார் போடுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். வீட்டில் நான் தனி ஆள். ஆனால் ஸ்கூலில் எனக்குன்னு ஒரு கேங்கே இருக்குது. ப்ரீட்டி ப்ரீயில் நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போதே ஒரு நல்ல ட்ரைனிங் தான். காலை 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறது கஷ்டம்தான். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் பெரிய பெரிய கம்பெனிக்கு போய் சிஓ ஆக முடியும். ஆனால் சொன்னாங்க மேம் மட்டும் ஒரு மேஜர் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மேமும் நம்மளை வெறி சின்ன வயசில் இருக்கும்போது எல்லா சப்ஜெக்டையும் தான் படிச்சுப்பாங்க. வீட்டில் டீ பார்த்தா கண்ணு தான் கெட்டு போகும். ஆனால் ஸ்கூலில் போர்டு பார்த்தா அறிவு வளரும். நம்ம நாளைக்கு ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ வச்சுட்டு இவனுக்கு ஜாலியாக ஸ்கூல் போகணும். எனக்கு பிடிச்ச இடம் ஸ்கூல் தான். தேங்க்யூ. மின்ஹா சொன்னாங்க ஸ்கூலுக்கு போனால் ஃப்யூச்சர் நல்லான்ட்டு. அடுத்ததாக எனக்கு வீடு தான் பிடித்த இடம்னு பேசுகிறதுக்காக சாலிம் வராங்க. வாங்க சாலிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு பிடிச்ச இடம் வீடு தாங்க. மேடம், சிஓ ஆகிறது, அமெரிக்கா போகிறது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எழுத்து தான் முக்கியம். ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்கள், எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். எங்கள் கிராமப்பாக்கு 60 வயசு வந்த முதுவலி, எனக்கு 5 வயசு வந்தது போல் இருக்குது. காலை இருந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பாரதியார் சொல்லியிருக்காங்க. நாங்கள் காலேஜ் மண்டபம் படிக்கிறோம். டியூஷன் கிளாஸு, ஸ்பெஷல் கிளாஸு, சம்மர் கிளாஸு அப்படின்ட்டு படிச்சுட்டே இருக்கோம். எரிச்சலாக இருக்குது. எனக்கு சுதந்திரம் வேணும். வீட்டில் போய் தூங்கினா தான் கிடைக்கும். ஸ்கூலில் மேம் ஒரு நாள் எடுத்தால் கூட எனக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச இடம் வீடு தாங்க. ததாலை. அடுத்ததாக எனக்கு ஸ்கூலு தான் பிடித்த இடம்னு பேசுகிறதுக்காக ஆஃபியா வராங்க. வாங்க ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேம், பிடிச்ச இடம் ஸ்கூல் தான் மேம். ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு வீட்டில் இருந்தால் சோமரியாக தான் ஆக முடியும். மேம் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டால் தான் ஸ்ட்ராங்காக ஆகிறோம். மேம் முட்டி பறிச்சோன்னா கால் ஸ்ட்ராங் ஆகும். மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிச்சோன்னா கை ஸ்ட்ராங் ஆகும். மேக்ஸ் பாதெல்லாம் நெருப்பு மாறிங்க. மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை சமாளிச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையே சமாளிச்சிடலாம். ஆனால் இங்கே வீட்டில் இருந்தால் செல்லக்குட்டி, ஸ்கூலில் தான் நீங்கள் சிங்கக்குட்டி. அதனால் எனக்கு பிடிச்சதுன்னா ஸ்கூல் தாங்க. தேங்க்யூ.
வீட்டில் இருந்தால் செல்லக்குட்டி, ஸ்கூலில் இருந்தால் சிங்கக்குட்டின்னு ஆஃபே அழகாக பேசினாங்க. அடுத்ததாக எனக்கு வீடு தான் பிடித்தடன்னு பேசுகிறதுக்காக நுஃபைல் வராங்க. வாங்க நுஃபைல். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. எனக்கு பிடிச்ச இடம் வீடு தாங்க. வீட்டில் இருந்தால் தான் அம்மாவோட பாசமும் அத்தாவோட அன்பும் கிடைக்கும். ஆனால் ஸ்கூலில் ஒரு எக்ஸாம், ஒரு படிப்பு இப்படியே தான் ஓடிக்கிட்டுருக்கு. வீட்டிலனா ஃப்ரீயாக மொபைல் ஃபோன் பார்க்கலாம், அம்மா ஃபுல் ஃப்ரீடம் தருவாங்க. ஆனால் ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்கூலில் அறிவு கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனால் வீட்டில் அன்பு கிடைக்கும். அதான் எனக்கு பிடிச்ச இடம் வீடு தாங்க. எவ்வளோ அடுத்ததாக எனக்கு ஸ்கூலு தான் பிடித்தடன்னு பேசுகிறதுக்காக அஃப்ரா வராங்க. வாங்க அஃப்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ஸ்கூல் தான்ப்பா பிடித்த இடம். ஏன்னா ஸ்கூலில் தான் ஜாலியாக இருக்க முடியும். ஸ்கூலில் இங்கிலீஷ் டே, ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, தமிழ் மன்றம், டிராயிங், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வைப்பாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்கும். டீச்சர்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நம்ம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதானே. சொல்லுங்கள் பார்ப்போம். வீட்டில் அன்பு கிடைக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஸ்கூலில் அறிவு கிடைக்கி. அறிவை கொடுக்குற, அறிவை வளர்க்குற தாயோட கருவறை மாதிரி உள்ளதான் ஸ்கூல். வீட்டில் மட்டும் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஆனால் ஸ்கூலில் டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற இடமே ஸ்கூலு தான். அதனால் எனக்கு பிடித்த இடம் ஸ்கூலு தான். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பேசினாங்க. வீடு நம்மளுக்கு கூடு மாதிரி, பள்ளிக்கூடம் நம்மளுக்கு வானம் மாதிரி. பறவை கூட்டில் இருந்தால் பறக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பறவை வானத்தில் பறந்தால் தான் பறக்க முடியும். அதனால் வீடும் முக்கியம், ஸ்கூலும் முக்கியம், படிப்பும் முக்கியம், ஓய்வும் முக்கியம். சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வாங்க, ஜாலியாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ.